hello fam. So welcome back to the channel. So இந்த vlogல நீங்கள் எதை பார்க்க போகிறீங்கன்னு வந்து பார்த்தீங்கன்னா from Dharmasthala to Bangalore போகிற அந்த ஒரு கண்டினியூட்டி தான் நீங்கள் இதில் பார்க்குறீங்க. அண்ட் லாஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம பெங்களூர்லேருந்து தர்மஸ்தலா வந்து ரீச் ஆகிருப்போம். ஸோ யாராவது பார்க்கலன்னா போயிட்டு மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் இப்போது டைம் எவ்வளோன்னு வந்து பார்த்தீங்கன்னா 2:52 ஆக போகுது. அண்ட் இப்போது நாங்கள் டெம்பிள் கிட்டே தாங்க போயிட்டுருக்கோம். அண்ட் ஃபுல்லாக ரெடி ஆகிடுச்சு. ஸோ இதுதான் ரூமு. நான் லாஸ்ட் வீடியோவில் காட்டியிருப்பேன் எல்லாமே. ஸோ நீங்கள் யாராவது வந்தீங்கன்னா இதை யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. ஸோ சரி, ஓகே, அப்படியே நம்ம டெம்பிள் கிட்டே போயிட்டு நான் vlog கண்டினியூ பண்ணுறேன். ஸோ இங்கே ரீசெண்டாக தான் பார்த்தீங்கன்னா லக்ஷதீப்ன்ட்டு ஒரு ஃபெஸ்டிவல் மாதிரி நடத்துனாங்க. ஸோ அதோட எஃபெக்ட் தான் நினைக்கிறேன். பேசிக்கலி எப்போவுமே இப்படி தான் இருக்கும் இங்கே. பட் ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஸ்பெஷலாக ஒரு ஈவெண்ட் நடந்துச்சு. ஸோ நிறைய பேர் வந்திருந்தாங்க. ஸோ என்னால் வர முடியல. ஸோ அதனால் இப்போ வந்திருக்கேன். ஸோ கைஸ், இன்றைக்கி டேட் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ? 14 டிசம்பர். ஸோ அவ்வளோவா கூட்டம்லாம் இல்லை, கொஞ்சம் காலியாக தான் இருக்குது. வீக்கெண்ட்ஸ் டைம்னால் ரொம்ப ரஷ்ஷாக இருக்கும். ஸோ உள்ளெல்லாம் மொபைல் யூஸ் பண்ண விடமாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அப்படியே உள்ளே போயிட்டு சாமியை பார்த்துட்டு நான் வெளியில் வந்து vlog கண்டினியூ பண்ணுறேன். ஸோ ஃபேம், தர்ஷனோட டைமிங் வந்து பார்த்திங்கன்னா மார்னிங் 6:30 AM to 2:30 PM அண்ட் ஈவினிங் 5 PM to 8:30 PM. ஸோ எங்களால் இப்போது உள்ளே போக முடியல. ஸோ 5 வரைக்கும் இங்கே இருக்கிற எல்லா லொக்கேஷன்ஸ் சுற்றி பார்க்கலான்ட்டு ஒரு பிளான். இது வரைக்கும் டைம் இருக்கா தர்ஷனுக்கு. ஸோ அதனால இப்போ நாங்கள் என்ன பண்ணியிருக்கோன்னா, என்ன பண்ண போகிறோம்னு வந்து பார்த்திங்கன்னா, இங்கே இருக்கிற எல்லா ஒரு அட்ராக்ஷன்ஸ் பார்த்திங்கன்னா நாங்கள் சுற்றி பார்க்க போகிறோம். பீஸாக ஷேடோவில் சில் அவுட் பண்ணலாம். அண்ட் சில பேர் பார்த்திங்கன்னா ஃபோட்டோ ஷூட்டெல்லாம் பண்ணிட்டுருக்காங்க அங்கே. எனக்கு தெரிஞ்சு அங்கே உள்ள ஃபிஷ் ஆக்வாரியம் எல்லாம் இருக்கும்னு நினைக்கிறேன். போயிட்டு வரலாமா? எப்படி இப்படி போயிட்டு அப்படி வரலாமா? பில்லு கொடுத்துருவோம் உங்களுக்கு. ஓகே, தேங்க்யூண்ணா. ஸோ கைஸ், பார்த்தீங்கன்னா கிளம்பியாச்சு. அண்ட் ஃபியூல் பிரேக் எடுக்கணும். ஃபியூல் போட்டு அப்படியே அண்ட் டைம் பார்த்திங்கன்னா 7:45 இப்போது. அண்ட் இது வரைக்கும் இந்த ட்ரிப்பில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா 333 கிலோமீட்டர்ஸ் கவர் பண்ணியிருக்கோம். அப்படி இப்போது ஸ்ட்ரைட்டாக நம்ம பெங்களூர் தாங்க போயிட்டுருக்கோம். பிரேக் இருக்குது, டீ பிரேக் அண்டு டின்னர் பிரேக். அண்ட் நம்ம சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. நாங்கள் வே அவுட் அண்ட் இப்படி போட்டிருக்காங்க. 2 வீலர் கூட இல்லையா? ஓகே. இந்த டெம்பிளுக்கு பார்த்திங்கன்னா ஸ்கூல் சில்ட்ரன்ஸ் எல்லாம் நிறைய பேர் வருவாங்க. எப்படி போனோம்? வே அவுட். இது பார்க்கிங்கு, இது வே அவுட். இப்படி தான் போனோம். ஸோ ஃபியூல் பிரேக் எடுத்துடலாம். ஃபியூல் பிரேக். ஸோ கைஸ், பெட்ரோல் ஃபியூல் பார்த்திங்கன்னா ஃபுல் டேங்க் போட்டு அப்படியே கிளம்பியாச்சு இப்போது. ஸோ டைரெக்டாக பார்த்திங்கன்னா
ஃப்ரெண்டோட பீச்சுக்கு கூகுள் மேப் போட்டிருக்கேன். அண்டு 312 கிலோமீட்டர்ஸ் காட்டுறது கூகுள் மேப், விச் இஸ் 6 hours 20 minutes டைமு. அண்டு பெட்ரோலுக்கு பார்த்தீங்கன்னா 1090 rupees ஆச்சு கைஸ். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு காஃபி பிரேக் இல்லைனா டின்னர் பிரேக் எடுக்கணும். கைஸ் முன்னாடி போகிற லாரியில் பார்த்தீங்கன்னா புகை எப்படி வருதுன்னு பாருங்கள். எதுவுமே தெரில ரோடே. ஸோ அந்த கீழே இருக்கிற அந்த தூசியெல்லாம் வரும் ஃபேஸுக்கு. ஓட்ட கொஞ்சம் சிரமமாகவே இருக்கும். ரோடு எப்போ எண்ட் ஆகுது எப்போ ஸ்டார்ட் ஆகுது ஒன்றுமே தெரில. ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா அந்த டேஞ்சரஸான ரிஸ்கியான அந்த காட் ரோட்ஸை தாண்டி நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா சகலேஸ்வரம், ஸோ அந்த ஒரு ஊருக்கு ரீச் ஆகிட்டோம். இப்போ தான் கொஞ்சம் நிம்மதியாக இருக்குது. இன்னும் இதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா வெறும் ஹைவேஸ் தான் இருக்கும். அசால்ட்டாக போயிடலாம். ஸோ அப்படியே ஏதாவது கொஞ்சம் சாப்பிட்டு போகலான்ட்டு தான் ஐடியா. அண்ட் இப்போ டைம் வந்து பார்த்திங்கன்னா 10:14 ஆயிடுச்சு. ಸರ್ ಬೆಂಗಳೂರವರೆಗೂ ಹೋಗಬೇಕು. ಇದು 1-2 ಅವರ್ ರಶ್ ತಗೊಂಡು ಹೋಗ್ಬೋದಾ? ಇಲ್ಲಿ 1-2 ಅವರ್ ರಶ್ ತಗೊಂಡು ಹೋಗ್ಬೋದಾ? ರೂಮ್ ಇಲ್ಲ ಅಂದರೂ பரவாயில்ல, ಸ್ವಲ್ಪ ಹೊತ್ತು. ஓகே இருக்கலாமாம்மா, ஒரு 2 hours தூங்கிட்டு போகலாம். ரூம் இல்லை, அவ்வளோதான். வா பார்க்கலாம். ஸோ ஃப்ரம் இவ்வளோ நேரம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே தான் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருந்தோம். அண்டு இப்போ டைம் வந்து பார்த்திங்கன்னா 5:44 ஆச்சு. ஆல்மோஸ்ட் 3-4 hours இங்கே தான் இந்த பெட்ரோல் பங்க்கில் தான் ஸ்டே பண்ணியிருந்தோம். ஸோ ரவினால் இருக்க முடியலையா, கோல்டு. எப்படி கோல்டுனா ஃபுல்லாக கோல்டு கைஸ், செம்ம கோல்டு. எப்படி தான் ஓட்ட போகிறோன்ட்டு தெரில. பட் somehow we should manage and reach our destination carefully. இங்கே பார்த்தீங்களா, தெரியுதுங்களா, தண்ணி இருக்குது பாருங்க. அவ்வளோ கோல்டு. அண்ட் இன்னும் வந்து பார்த்திங்கன்னா 200 kilometers இருக்குது. அசால்ட்டாக போயிடலாம். ஓகே ஸோ ஃபேம், தேங்க்யூ ஃபார் திஸ் பெட்ரோல் பங்க். கேட்ட உடனே பார்த்திங்கன்னா அலோவ் பண்ணிட்டாங்க, பர்மிஷன் கொடுத்துட்டாங்க. ஸோ அப்படியே ரெஸ்ட் எடுத்தாச்சு. இதுக்கப்புறம் ஃபுல்லாகவே ஹைவே தாங்க இருக்கும். ஓ மை காட், ஆக்சிடெண்ட் கைஸ். ஓ, நாங்கள் ஸ்டே பண்ண இடத்துலேருந்து ஆக்சிடெண்ட். மை காட், இப்போ தான் இருக்குது. ஹோப்ஃபுல்லி யாருக்கும் எதுவுமே ஆயிருக்காதுன்னு நினைக்கிறேன். இப்போ தான் இருக்கு இல்லையா? சவுண்ட் எதுவும் வரலாம் நம்மளுக்கு. ஆயிட்டு இருக்கு. டிரைவர்ஸ் எல்லாம் ரெஸ்ட் எடுக்காமல் தூங்கிட்டே ஓட்டுவாங்களா? ஸோ இந்த மாதிரி ஆகிடும். ஸோ
அதனால் ரிஸ்க் எடுத்து தேவையில்லை. ரெஸ்ட் எடுத்து நிதானமாகவே போகலாம் டிரைவிங்லாம். ஃபேம் ஒரு சின்னதாக ஒரு காஃபி பிரேக். இதுக்கப்புறமா ஃபுல்லாகவே ஹைவே தாங்க, ஈஸியாக போயிடலாம். அண்ட் இப்போது தேவநல்லி ஹாசன் டோல்கேட், ஸோ அங்கே தாங்க இருக்கோம். அவ்வளோதான், ஈஸியாக போயிடலாம். சரி, ஓகே, காஃபி குடிச்சிட்டு அப்படியே கண்டினியூ பண்ணுறேன். ஃபேம் சூப்பராக சன்ரைஸ் பார்த்திங்கன்னா ஆகிட்டுருக்கு. தெரியுதா சன்ரைஸ்? ஸோ ஃபாக் இருக்குது, கரெக்டாக தெரியுதான்ட்டு தெரில. ஸோ இப்போ தான் டைம் வந்து பார்த்திங்கன்னா 6:50. ஸோ அப்படியே போயிட்டுருக்கோம். ஒரு 100 கிலோமீட்டர்ஸ் தாங்க இருக்குது இப்போ பெங்களூருக்கு. ரோட்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குது. ஃபேம் லுக் அட் த ஃபாக். முன்னாடி என்ன இருக்குன்ட்டே தெரில கைஸ். ஒரு 100 மீட்டர் தான் விசிபிலிட்டி. சூப்பராக இருக்குண்ணா, அல்டிமேட் வியூ. கேமராவில் எப்படி தெரியுதுன்னு தெரில, பட் சூப்பராக இருக்குது. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டேஞ்சராகவும் இருக்குது. நம்மக்கிட்ட அசால்ட் லைட் வேறு இல்லையா வண்டியில், அதுதான் ப்ராப்ளம். சீக்கிரம் அதெல்லாம் போடணும் ஃபேம். ஸோ நம்ம சேனலில் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் ரெகுலராக வீடியோஸ் போடுவேன், ஓகேவா? ஃபேம் இதுதான் லாஸ்ட்டு டோல்கேட்டுன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மங்களூர் டு பெங்களூர் ரோட்டில், அண்ட் அதுக்கப்புறமா நம்ம நைஸ் ரோட்டில் சந்திப்போம் டோல்கேட்டை. எதுவுமே தெரில, விசிபிலிட்டியே இல்லை. ரோடு மட்டும் அல்டிமேட்டு. 110, 120 ஈஸியாக போகலாம். ஸோ ஃபேம் இப்போ தான் ஆக்சிடெண்ட் பார்த்திங்கன்னா ஆயிருக்கு. ஹோப்ஃபுல்லி யாருக்கும் எதுவுமே ஆயிருக்கூடாதுன்னு நினைக்கிறேன். பாவங்க. கொஞ்சம் சேஃபாக ஓட்டினா இதெல்லாம் நடக்காது. ஆம்புலன்ஸ் வந்து எடுத்துட்டு போயிடுச்சா? ஆம்புலன்ஸ் வந்துச்சா? யாருக்கும் எதுவுமே ஆகல. ஓகே ஓகே, தேங்க் காட். ஆம்புலன்ஸ் எடுத்துன்னு போனாங்களா பேஷண்ட்டை? என்னாச்சு? டயர் பிளாஸ்ட் ஆயிடுச்சா? ஆப்போசிட்டில் போகும் இந்த வெஹிக்கிள் கண்ட்ரோல் இல்லாமல் அவங்க அந்த முடிஞ்சிருக்கும், அவ்வளோதான். எதுவும் லாரி எதுவுமே வரலையே? மை காட்.
ಜಾಗದಲ್ಲಿ ಹಾಸನಿಗೆ ಇದಕ್ಕೆ ಹೋಗ್ತಾ ಇದ್ವಿ, ಬೈಲಳ್ಳಿ ಅಂತ ಗೃಹ ಪ್ರವೇಶಕ್ಕೆ ಅಂತ ಹೋಗ್ತಾ ಇದ್ವಿ. ನಾವು ದೊಡ್ಡಪ್ಪ ಮಗಕ್ಕೆ ಇವತ್ತು ಗೃಹ ಪ್ರವೇಶನ. ಗೃಹ ಪ್ರವೇಶ ಅಂತ 6 ಗಂಟೆಗೆ ಎದ್ದು ಹೊರಟು ಬಂದ್ವಿ. ಗ್ರಾಚಾರ ಇಲ್ಲ ಆದಿತ್ತು. ಹಲೋ ಮೇಡಮ್, ಇಲ್ಲಿ ಯಡಿಯೂರ ಹತ್ರ ಇಲ್ಲಿ ಗಾಡಿ ಅಪ್ಸೈಡಿಂಗ್ ಆಗಿದೆ. ಹಲೋ, ತುಮಕೂರು ಡಿಸ್ಟಿಕ್ ಇದೆ. ಅಲ್ಲ ಒಟ್ಟು ಯಾರು ಏನಿಲ್ಲ, ಒಟ್ಟು ಏನು ಅಂಥದ್ದೇನಿಲ್ಲ. ಅಷ್ಟೇ ಗಾಡಿ ಹೋಗಿ ಏನು ತಲೆಗೆಡ್ಸ್ಕೊಬೇಡಿ. ಇನ್ಶೂರೆನ್ಸ್ ಇರುತ್ತೆ, ಅವರೆಲ್ಲ ಯೂಸ್ ಮಾಡಿಕೊಡ್ತಾರೆ. ಏನು ವರಿ ಮಾಡ್ಕೊಬೇಡ್ರಿ, ಆರಾಮಾಗಿ ಫೋನ್ ಮಾಡಿ ಬರ್ತಾರೆ. ಅದೇ ಪೊಲೀಸ್ ಸ್ಟೇಷನ್ ಇದೆ, ಅಡ್ರೆಸ್ ಗಾಡಿ ಬಂದು ಏನು ಇದು ಮಾಡ್ಕೊಬೇಡ್ರಿ, ಆರಾಮಾಗಿರಿ. ಯಾಕೆ ಜೀವದಾನ ಕೊಟ್ಟೈತೆ ನಿಮಗೆ, ಜೀವದಾನ ಕೊಟ್ಟೈತೆ, ಏನು ತಲೆ ಕೆಡಿಸ್ಕೊಬೇಡ್ರಿ. ಅಂಥ ಗಾಡಿ ನೀವಿದ್ರೆ ಹತ್ತು ತಗೊಳ್ತೀರಾ, ತಲೆ ಕೆಡಿಸ್ಕೊಬೇಡ್ರಿ. ನಿಮ್ಮಲ್ಲಿ ಯಾರಿಗೆ ಒಬ್ಬರು ಆಗಿದ್ರು ಅವ್ರನ್ನೂ ತರೋಕ್ಕಾಗ್ತಿರಲಿಲ್ಲ, ಗಾಡಿ ತಗೋಬೋದಾಗಿತ್ತು. ಇದನ್ನು ಇದು ಮಾಡಿ ಟೈಮ್ God is great. Thank God. யாருக்கும் எதுவுமே அவ்வளோ கைஸ். சூப்பர். இந்த கார்னரில் வந்துட்டு இருந்தது. அந்த சைட்லேருந்து ஒரு வந்து இதில் இந்த எனக்கு தெரிஞ்சு ஏஜ்டு பர்சன் இருக்கார் இல்லையா, அவர் தான் ஓட்டியிருக்காரு. கண்ட்ரோல் இல்லாமல் லைட் எடுத்துகிட்டு போய் அப்படியே சவுண்ட் அடிச்சிச்சு. நல்ல வழியாக யாருக்கும் எதுவுமே அவ்வளோ ஃபார்ம். அண்ட் எனக்கு தெரிஞ்ச மாதிரி நம்ம ஏர் பேக் இருக்கிற கார் வாங்குறது தான் பெஸ்ட்டு ஆப்ஷனு. 2-3 lakhs அதிகமானாலும் லைஃப் சேவ் பண்ணும் கைஸ். இப்போ பார்த்தீங்கன்னா நெல்மங்கலா டோல்கேட் கிட்ட வந்துட்டோம். அண்டு அப்படியே இங்கே கொஞ்சம் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு போயிடலான்ட்டு தான். பிரேக்ஃபாஸ்ட் இங்கே சாப்பிட்றலாமா? இங்கே சாப்பிடலாமா? அங்கே இருக்கான் இல்லையாம்மா? பன்னேர்கட்டா ரோட் 75 ஸ்கேனர். லாரி பாருங்க, நைஸ் ரோட்டில் எப்போ வச்சுன்ட்டு தெரில, எப்படி உழுந்துருக்கு பாருங்க. ஸோ ஃபேம், இதோட பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ, இந்த ட்ரிப் பார்த்தீங்கன்னா எண்டுக்கு வரப்போகுது. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா பன்னேர்கட்டா டோல். ஸோ இதுக்கப்புறமா இன்னொரு 2 வீலர் எப்படி, ஓகே இதுதான். கிளைமேட் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குங்க, சில்லுன்னு கிளைமேட்டு. இந்த பெங்களூர் வந்தாலே இந்த கிளைமேட் சூப்பராக இருக்கும். ஓகே, நான் இந்த வீடியோவை இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். அண்ட் எல்லோரும் சேஃபாக ஹெல்மெட் போட்டு முடிஞ்ச அளவுக்கு ரைடிங் கியர்ஸ் எல்லாம் போட்டு ரைடு போங்க. ஓவர் ஸ்பீடெல்லாம் பண்ணாதீங்க. அண்ட் இதோட நான் இந்த வீடியோவை எண்ட் பண்ணிக்கிறேன். நம்ம சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. ஹோப்ஃபுல்லி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். அண்டு இன்னொரு வீடியோவில் நம்ம சந்திக்கலாம். அன்டில் தென் பாய்.